ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பம்பரம் வர்றது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். இதுங்க ஃபஸ்ட்டு சுற்றுற ப்ராசஸை பார்ப்போம். நான் பாட்டுக்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படின்னா சில பேர் கயிறே சுற்ற தெரியாது, அப்படி இருப்பாங்க. பம்பரம் டுட்டோரியல் வீடியோ மாதிரி இது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொதுவாக இப்படி வச்சு சுற்றுவாங்க. இப்படி வச்சு இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி வச்சு இப்படி சுற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு கயிறுக்கு வந்து அது எலி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் வந்து இங்கேருந்து வச்சு தான் சுற்றுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அப்படியே வச்சு முடிச்சு ஊரியா இங்கே இப்படி வச்சு இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். அப்புறம் வந்து இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நானே பிகினர் தான். நான் கொஞ்சம் நல்லாவே சுற்றுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நான் பிகினர் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குத்துன்னு சொல்லிட்டு ஒன்று விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது விடணுன்னா நீங்கள் வேறு வீடியோ பார்த்துக்கோங்க. எப்படி கயிறை பிடிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்படி வச்சுருக்கீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே மாற்றி இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு ஓங்கி இப்படி உண்ணும். இந்த தரை வந்து ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாட்டை இழுப்பை எப்படி விட்றதுன்னு பார்க்க போகிறோம். நான் சுற்றியே காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? என்ன பண்ணுங்க, ஒரு கயிறு இருக்குல்ல, முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி வச்சு இப்படி சுற்றி இங்கே பாருங்க, நல்லா பாருங்கள். இப்படி வச்சுக்கிறேன்னா இங்கே வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றி அப்புறம் ரெண்டாவது சுற்றி தள்ளி வா. இப்படி விட்றது பேர் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை. ஆஹா, அது எறாத ஈரத்தரையில் இருக்கிறதும் சுத்த மாட்டுதுரா. வா நம்ம ஓரமாக போய் விட்டு எடுத்து காட்டும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கயிறு சுற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு என்னது இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கயிறை இங்கே பாருங்கள், இப்படி ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி விட்டுட்டு கயிறை எடுத்துடணும். இருடா ஃப்ரெண்ட்ஸ், தெரியலனாடா நான் தெரியலடா. இப்படி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்தோன்னா பம்பரத்தை கட்டணும். பம்பரம் தெரியுதா? தெரியுது. நல்லா எடுக்கிறல்ல, நடுவில் இருக்கணும் பம்பரம். சைடில் எதாடா ஃபோட்டோ எடுக்கணும்? ஃபோட்டோலாம் இல்லைடா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோண்டா. இப்போ இது டேய் ஆன் பண்ணிட்டேன். அது ஸ்கொயராக மாறிடுச்சா? என்கிட்ட காட்டாத. கேமரா தெரியுதா? தெரியுது. கையெடு. இப்படி பிடிச்சிக்க. அதில் கை வைக்காதங்க. அப்படியே பிடிச்சிக்க. இப்போ என்ன பண்ணனே எனக்கு தெரியல, நான் பார்க்கணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கயிறை ஒரே மாதிரி தான் சுற்றணும். நம்ம இப்படி விட்டோம்ல, அதையே மாற்றி இப்படி விடணும். அது இது பேர் வந்து இழுப்பை. பம்பரத்தை கட்டலாம். பம்பரம் வருதா? இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 2 சுற்றி தூக்கி போட்டோன்னா பீட் எடுக்கலாம். அது நான் கடைசியாக சொல்லித்தரேன். இப்போ எப்படின்னா குத்து விட்றது நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். நானே பிகினர் தான், எனக்கு அது தெரியாது. அது எப்படி விடணும்னா பம்பரத்தை இப்படி தலைகீழே இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கணும். கயிறை சுற்றி கயிறை இப்போ பிடிச்சிக்கிட்டு இப்படி விடணும். இப்படி தூக்கி இப்படி விட்டறியணும். அது பேர் வந்து குத்து. நான் குத்துனா அது பறந்துடும் பம்பரம் எங்கேயாவது. அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அபீட் எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம். நான் பொதுவாக சாட்டை தான் விடுவேன். அதனால் நான் இழுப்பை தான் ஃபஸ்ட்டு விட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் சாட்டை நல்லா இருக்கேன் அந்த ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன். இது பேர் வந்து சாட்டை. ஓகே. இப்போ பம்பரத்தை தானே எடுக்கிற? ஆமாம். இப்படி ஒரு சுற்று, இன்னொரு சுற்று அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா இப்படி பிடிச்சிடணும். ஓகேவா? இதுதான் வந்து பம்பரம்.